ஒரு நாள் காலை பொழுதில் ஒரு வீட்டின் அடுக்களையில் காலை சிற்றுண்டிக்கான உணவு வகைகள் அனைத்தும் அழகாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. ஒரு பெரிய பாத்திரத்தில் மென்மையான மென்மையான இட்லிகள் நூற்றுக்கணக்கில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அருகில் இன்னொரு பாத்திரம், அதில் கமகமவென்று ஆவி பறக்கும் இடியப்பம். தான் எல்லோரையும் கவரும் சுவை என்று பெருமை பேசிக் கொண்டிருந்தது. அடுத்த பாத்திரத்தில் மென்மையான புட்டு கொட்டி கிடந்தது. என்னோட சுவைக்கு ஈடே இல்ல என்று அது சிரித்து கொண்டிருந்தது. முருகலான பொன்னிறத்தில் தோசைகள் ஒழுங்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. நான் தான் எல்லாருக்கும் பிடிச்சவன் என்று அவை பெருமை பேசின. இட்லி, இடியாப்பம், புட்டு, தோசை அனைவரும் நான் தான் சுவை என்று ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு சண்டை போட ஆரம்பித்தன. அதே நேரத்தில் பகல் உணவிற்காக ஒரு மனிதன் ஒரு பெரிய அரிசி மூட்டையை தூக்கி வந்து அடுக்களையில் இறக்கி வைத்தான். இறக்கி வைக்கும் வேகத்தில் மூட்டைக்குள் இருந்த அரிசி கீழே சிதறி விழுந்தது. அரிசி அங்கு நடக்கும் சண்டையை கவனித்தது. அரிசி மெதுவாகச் சொன்னது, ஏன் இப்படி சண்டை? நான் இல்லாம நீங்களே இல்லை அல்லவா என்றது. அந்த வார்த்தைகளை கேட்டதும் இட்லி, இடியப்பம், புட்டு, தோசை அனைவரும் அமைதியாகி உண்மையை உணர்ந்து கப்சிப் என்றானார்கள். ஆமாம், அடிப்படையை மறந்து பெருமை பேசுவது அர்த்தமற்றது. ஒருமைப்பாடே உண்மையான சுவை.